இது நான் செஞ்சது, இது நான் வாங்கினது. எது சூஸ் பண்ணுறேன்? தப்பிச்சிட்டேன். ஹாய், எங்களோட 3rd இயர் ஆனிவர்சரி எப்படி செலிப்ரேட் பண்ணோன்னு பார்க்கலாமா? இவங்களுக்கு எதனா டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும், அதே சமயம் அது அவங்களுக்கும் பிடிக்கணும் அப்படின்னு யோசிச்சப்போ தான் எனக்கு இது கிடச்சிது. இது வேறு ஒன்றும் இல்லை. எங்கள் மேரேஜ்க்கு அப்புறம் 2 பேரும் சென்னையில் தான் ஒர்க் பண்ணிருந்தோம். அப்போ வீக்கெண்ட்னாலே பீச்சுக்கு போயிடுவோம். அங்கே கலெக்ட் பண்ண சங்கு வச்சு தான் கிராஃப்ட் பண்ணியிருக்கேன். இதில் என்ன இருக்குதுன்னு நினைக்கலாம், ஆனால் எங்கள் லைஃபோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு மெமரி அந்த பீச் தான். அது இதுவரை யாருக்கும் கொடுத்துருக்க மாட்டாங்க, அப்படியாப்பட்ட கிஃப்ட்டு. அது பிரிச்சுட்ருக்குறாங்க மேடம். வாட்ச் தானே, அது எப்படி இதுவரை யாருமே கொடுக்காததுன்னு யோசிக்காதீங்க. இது நான் லாஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்கு கொடுத்தேன். அது அவங்களுக்கு கொஞ்சம் லூஸாக இருந்தது, எங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியல. ஸோ கடையில் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் சாருக்கு அதுக்கு மட்டும் இன்னும் டைம் கிடைக்கல. அதனால் நானே போய் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதை மறுபடியும் கிஃப்ட் பேக் பண்ணி 2வது டைம் கொடுக்குறேன். அதனால தான் இதுவரை யாருமே கொடுக்காததுன்னு சொன்னேன். ஆக்சுவலாக அந்த கிராஃப்ட் ஒர்க் பார்த்து அவங்களுக்கு செம்ம ஹாப்பியாகிடுச்சு. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. எப்படியோ ஆதியாவோட டிஸ்டர்பன்ஸ் எல்லாத்தையும் தாண்டி எப்படியோ முடிச்சிட்டேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த நாள் ஒரு கப்பிள் டேட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஆதியாவை கொண்டு போய் எங்கள் மதுரையில் வீட்டில் விட்டுட்டு நாங்கள் 2 பேரும் மார்னிங்காக சர்ச்சுக்கு கிளம்பி போயிட்டோம். மாஸ் போயிட்டு இருந்தது. அட்டன் பண்ணி சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்தோடனே நெக்ஸ்ட்டு வெண்ணங்குடி முனியப்பன் கோயில் போனோம். அங்கேயும் நல்லா சாமி பார்த்து கும்பிட்டு வந்துட்டோம். என்ன சர்ச்சுங்கிறா கோயிலுங்கிறான்னு பார்க்குறீங்களா? எங்களது பக்கா லவ் மேரேஜ். நெக்ஸ்ட்டு வர வழியில் ஆளுக்கு ஒரு பாதாம் கீர் குடித்தோம். அப்புறம் என்ன, அடுத்த மூவி தான். தாய் கிழவி படத்துக்கு தான் போயிருந்தோம். அவங்க வித் லவ் போகலான்னு சொன்னாங்க. நான் தாய் கிழவி தான் போகணுன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன். எங்கே அவங்களுக்கு படம் பிடிக்கலன்னா என்னை கலாய்ச்சி தள்ளிடுவாங்க. பயந்துக்கிட்டே இருந்தேன். எப்படியோ அவங்களுக்கும் படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. மஸ்ட் வாட்ச் மூவின்னு சொல்லலாம். சூப்பராக இருந்தது. மூவி முடிச்சுட்டு ஆதியா கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். டின்னர்லாம் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டதுக்கப்புறம் வெளியில் போகலான்னு சொன்னாங்க. அப்போ தான் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் கிஃப்ட் பண்ணாங்க. சூப்பராக இருந்துச்சு. என்னோடய ரீசன்ட் ஃபேவரட் பிக்சரும் கூட இது. இது எங்களோட ரீசன்ட் பிளானில் இருந்தது தான். ஆனால் இப்போ வாங்குவோம் நான் நினச்சி பார்க்கல. அதே சமயம் அவங்க இதை கிஃப்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சி பார்க்கல. ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் சர்ப்ரைஸ் பண்ண தெரியவே தெரியாது.